ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு, காய் சாப்பிடாதவங்க, அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது அழகாக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான என்னென்ன காயெல்லாம் போட போகிறோம், தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸு கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, அடுத்தது ஒரு லெமன் வச்சுருக்கேன். ஒரு 2-3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம். அடுத்து வந்து 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கேன். நைட்டு நான் மறந்துட்டேன் ஊற வைக்க. காஞ்ச பட்டாணி தான். இன்றைக்கி என்ன பண்ணேன், சுட தண்ணியை நல்லா அந்த காஞ்ச பட்டாணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது அடுத்தது வந்து ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் வந்து இது சாப்பாட்டு அரிசி தான். இது ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, அப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். மற்றபடி செய்யும் போது மற்ற பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கரை வச்சிடுறேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எல்லா பொருளையும் ஒன்றா வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் போடும்போதே சில பொருள்லாம் சொல்லிடுறேன். கொஞ்சமாக எது முக்கியமோ அதை மட்டும் நான் வச்சு எடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பொருள்னு. மற்ற பொருள்லாம் இங்கே வச்சு சொல்ல முடியல. அதனால நான் போடும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து கூட்டிக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் செய்கிறேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் நெய், ஒரு 50 கிராம் கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய் தான் போட்டிருக்கேன், ஊற்றிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெய். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு 2-3 பிரியாணி இலை. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ வெட்டி வச்சுதானே இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வரணும். வெஜிடபிளாக இருக்கட்டும், பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து, தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். சின்ன ஸ்பூன் தான், இதில் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரத்தில் தக்காளி குழஞ்சிரும். அதுக்கு தான் தக்காளி போட்டதும் இந்த இஞ்சி பூண்டு விழுது கையோடு போட்டுடணும். இப்போ தக்காளி கொஞ்சம் குழையட்டும். இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு வேணும், சால்ட்டெல்லாம் போடும்போது தக்காளி வந்து சீக்கிரத்தில் குழஞ்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். புதினா, கொத்தமல்லி, உங்களுக்கு நான் சின்ன வெங்காயம் போடலை, ஆனால் சின்ன வெங்காயம் எப்பவும் போடுவேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு அரைச்சி சாப்பாட்டில் ஊற்றி பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு பாருங்க, எவ்வளோ குழஞ்சிருக்கு. சூப்பராக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் முடிஞ்சிடும். இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது பாருங்க சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட தயிர் இருந்தால் தயிர் போட்டுக்கோங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு லெமன் போட போகிறேன், அதனால கடைசியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ கோர்வையாக சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து வச்சிருக்கிற இந்த காய்கள்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, உங்களுக்கு என்னென்ன காய், காலிஃப்ளவர் இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இந்த 3 காய் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அந்த காரத்தில் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. காரத்தோடு அந்த காய் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், இது பாருங்கள் பச்சை பட்டாணி காஞ்சது தான். நான் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ணேன், நல்லா சுட தண்ணியை காய வச்சு கொஞ்சம் போல் எடுத்துக்கிட்டு அந்த சுட தண்ணி அதில் ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் நல்லா மூடி போட்டு டைட்டாக விட்டுறணும். அப்படி விட்டிங்கன்னா பாருங்கள் சூப்பராக வெந்துரு அருமையாக ஊறி வந்துருச்சு பாருங்கள், செமையாக இருக்கா. இப்போ இதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் நைட்டு இந்த பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சுண்டு எதுவாக இருந்தாலும், முக்கடலையாக இருந்தாலும், வெள்ளை முக்கடலையாக இருந்தாலும், இந்த பச்சை பட்டாணியாக இருந்தாலும், ஒரு 1 ஹவர் சுடத்தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஹாட் பாட்டில், உங்கள்கிட்ட ஹாட் பாட்டு பெருசாக இருந்ததுன்னா அந்த ஹாட் பாட்டில் போட்டு நல்லா டைட்டாக காற்று போகாமல் சுட தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 ஹவரில் சூப்பராக அது வந்து நல்லா ஊறி வந்துடும். அப்புறம் எடுத்து நீங்கள் செய்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் பட்டாணி இன்ஸ்டண்ட்டாக அந்த பட்டாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டேஜில் இந்த சூப்பரான விழுது அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி, நீங்கள் சின்ன வெங்காயம்னா சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நான் மறந்துட்டேன் சேர்க்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை கமகமன்னு வருது. நல்லா அந்த பச்சை வாசனை ஒன்று நம்ம சேர்க்கும் போது அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கையோட நம்ம அரிசியை சேர்த்துட போகிறோம். நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கூட நீங்கள் அரிசியை சேர்க்கலாம். ஆனால் நான் கையோட இந்த காயோட எல்லாத்துலேயும் இந்த அரிசியை சேர்த்துறேன். சேர்த்து தண்ணியை ஊற்றிட்டு விசில் போட்டுற போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், சீக்கிரம் முடிஞ்சிடும். 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று எடுத்து போட்டுக்கலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் இதே மாதிரி இந்த புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணி செய்து பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், இதில் 6 கிளாஸ் தண்ணி. இப்போ இந்த நேரத்தில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த புதினா, கொத்தமல்லி நம்ம அப்படியே போட்டோம்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து போட்டுருவாங்க. இது மாதிரி நம்ம அரைச்சி போட்டோம்னா ஒன்றுமே தெரியாது. இப்போ ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம் கடைசியாக. அவ்வளோதான், எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக்கர் மூடியை போட்டு விசில் விட்டுடலாம். குக்கர் மூடியை போட்டாச்சு. இப்போ விசில் போட்டுட்டேன், ஒரு 3 விசில் வரட்டும். இந்த அரிசிக்கு நான் 3 விசில் விடுவேன், நீங்கள் 2 விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் பாஸ்மதியில் செய்கிறீங்கன்னா தண்ணி வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அப்போ 2 டம்ளர் போட்டிங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். விசில் வந்து அதுக்கு 2 விசில் போதும். இந்த அரிசிக்கு, சாப்பாட்டு அரிசிக்கு நான் 3 விசில் விடுறேன். ஒவ்வொரு அரிசியும் கொஞ்சம் வித்தியாசப்படும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ இது விசில் போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த விசில்லாம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடங்கிருச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஒரு 3 விசில் தான் விட்டேன், எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சி சாதம் பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டலை, எல்லாம் அப்படி தனித்தனியாக தான் சூப்பராக வந்திருக்கு. 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளே சீக்கிரமாக செய்து முடிச்சிட்டோம். ரொம்ப அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்மலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.